சி.வி. கணேசன் தான் வேட்பாளர். திமுக பொறுத்தவரைக்கும் திட்டக்குடியில வந்து சி.வி. கணேசன் தான் மீண்டும் போட்டியிடுவார். அதிமுக கூட்டணியில தான் இதில வந்து ஒரு சிக்கல் இருக்கு. கடந்த முறை வந்து இங்க அதிமுக கூட்டணியில பாஜக சார்பா தடா பெரியசாமி போட்டியிட்டார். தடா பெரியசாமி இப்ப அதிமுகல இருக்கார். 2024 தேர்தல் சமயத்தில அவரு அதிமுக பக்கம் வந்துட்டார். ஸோ தடா பெரியசாமி இங்க போட்டியிடுறதுக்கான முயற்சிகள்ல இருக்கிறார். 2011ல தேமுதிக சார்பா ஜெயிச்சு நெறைய பேரு முதலமைச்சர் ஜெயலலிதாவை போய் பார்த்து, தொகுதி கோரிக்கைக்காக போய் பார்த்து நெறைய பேர் அதிமுகவுக்கு போனாங்க இல்லையா? அதுல ஒருத்தர் வந்து திட்டக்குடி தனி தொகுதியில ஜெயிச்ச தமிழழகன். அவரு வந்து அதிமுகல இருந்து அப்புறம் ஜெயலலிதாவுடைய மரணத்துக்கு பிறகு அதிமுகல ஒரு பெரிய ரோல் இல்லாம பாஜக பக்கம் போயிட்டார். அவரு தான் வந்து இப்போ பாஜக மாவட்ட தலைவரா இருக்கிறார். அவரு வந்து இந்த தொகுதியில போட்டியிடணும் அப்படிங்கிற முயற்சியில இருக்கார். இது கடந்த முறை பாஜக போட்டியிட்ட தொகுதின்றதுனால, பாஜகவுக்கே மறுபடியும் இத வாங்கி அவர் இங்க களமிறங்குறதுக்கான முயற்சிகள்ல வந்து தமிழழகன் இருக்கிறார். இங்க எப்படி இருக்கு அப்படின்னா, பாஜக போட்டியிட்ட தொகுதின்றதுனால பாஜகவுக்கு வாங்கி போட்டியிடணும்னு ஒருத்தர் ட்ரை பண்ணிட்டு இருக்கார். ஏற்கனவே பாஜகல போட்டியிட்டவர் இப்ப அதிமுகல இருக்கனால அவர் வந்து இங்க போட்டியிடணும்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கார். ஸோ அந்த மாதிரியான ஒரு குழப்பம் வந்து அதிமுக கூட்டணியில இருக்கு. திமுக தரப்புல வந்து டிஸ்பியூட் கிடையாது. அமைச்சர் சி.வி. கணேசன் தான் அங்க வேட்பாளர். அதிமுக போட்டியிட்டா தடா பெரியசாமி வேட்பாளர் ஆவார். இல்ல பாஜக போட்டியிட்டா தமிழழகன் வந்து வேட்பாளராக வாய்ப்பு இருக்கு.